கௌரிமா, உன் கையாலேயே வந்து ஒரு சீட்டை எடு. வழக்கமா நீதானமா எந்த காரியமா இருந்தாலும் சீட் எடுப்ப, அதே மாதிரி வந்து இதுலயும் ஒரு சீட் எடு. நீ கும்புறம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உன் கையால எடுத்து படிமா. என்ன கௌரிமா, ஏன் இப்படி அதிர்ச்சியாகி நிக்கிற? அம்மனோட முடிவு என்ன வந்திருக்குன்னு எல்லார் காதலையும் விழுற மாதிரி சொல்லுமா. பணம் கொடுக்க வேண்டான்னு வந்திருக்கு. உனக்கு பணம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் 2 சீட்லயும் நான் அப்படி எழுதி வச்சிருக்கேன். முதல் முறையா அந்த ஊர் பெரிய மனுஷங்க முன்னாடி நீ கூனி குறுகி நிக்கிறத நான் பார்க்கணும்டி. கௌரிமா, நாம என்னமா பண்ண முடியும்? அதான் அந்த அம்மனே சொல்லிருச்சே. வழக்கமா நாம எதுவா இருந்தாலும் அந்த அம்மனை கேட்டு தானே முடிவு பண்ணுவோம். உன்னோட விஷயத்திலையும் அந்த அம்மனோட முடிவை தான் இப்ப எடுத்திருக்கு. அதனால இப்போதைக்கு உனக்கு பணம் கொடுக்க முடியாதுமா. என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. எனக்கு தெரிஞ்சு துர்கா ஏதோ தப்பு பண்ணிருக்கா. அதனால தான் துர்காக்கு அம்மன் எந்த ஆதரவும் கொடுக்காம துர்கா தான் கொலைகாரின்னு அம்மனே சொல்றாங்க. அதனால யாரும் பணம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஊர்ல இருக்க யாரும் இந்த மாதிரி விஷயத்துக்கு உதவி செய்யாதீங்க. அதையும் மீறி செய்யறப்ப ஆத்தாவோட கோபத்துக்கு நம்ம எல்லாம் ஆளாயிடுவோம். அது இந்த ஊருக்கே தெய்வ குத்தமாவும் சாபமாவும் மாறிடும். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நம்ம துர்கா பத்தி உங்களுக்கு தெரியாதா? நம்ம துர்கா அப்படிப்பட்ட பொண்ணாமா? அம்மா, உங்க கண்ணெதிரில தானமா அவ வளர்ந்தா? அம்மா, இப்ப நீங்களே இப்படி சொல்லலாமா? இங்க பாரு கௌரிமா, மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயங்கிறது இங்க இல்ல. இங்க நியாயங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதாமா. அம்மன் சன்னதியில உனக்கு சீட் எழுதி பார்த்தாச்சு. உனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு ஆத்தா கிட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. இத ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதையும் தாண்டி நான் உனக்கு உதவி செஞ்சேன்னா தர்மகர்த்தான்னு கூட பார்க்காம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னெல்லாமா ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இது பாரு கௌரிமா, இதை நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, அம்மன் உத்தரவு போட்டிருக்கா. அதே மாதிரி இங்க இருக்கிற மத்தவங்களும் யாரும் உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்கம்மா. இதை பாரு கௌரிமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மன் சீட்ல என்ன உத்தரவு வருதோ அதை யாரும் மீறக்கூடாதுன்னு நீதானம்மா சொல்லுவ. அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் மீறினா எப்படிமா? இல்லைங்கய்யா, அம்மனோட முடிவு முடிவாவே இருக்கட்டும். நான் வரேன். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு லட்சுமி. இந்த 2 சீட்லயும் கௌரிக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு நான் தான் எழுதி போட்டேன். ஏன் லட்சுமி இப்படி பண்ண? ஏங்க, அந்த கௌரி எப்ப பார்த்தாலும் தான் கிட்ட இருக்க சக்தியால அவ என்ன நினைக்கிறாளோ அதுதானே நடத்துவா. இந்த 2 சீட்லயும் பணம் கொடுக்க கூடாதுன்னு தானே எழுதிருந்த. அதை ஏன் இப்ப வரைக்கும் அவ கண்டுபிடிக்கல? அந்த துர்கா இப்படி ஒரு காரியம் பண்ணதால அந்த அம்மனே கோவப்பட்டு
அவளுக்கு சக்தி இல்லாம ஆகிடுச்சோ? நீ சொன்னது கரெக்ட் தான் லட்சுமி. அந்த கௌரி சாதாரண ஆள் கிடையாது. அதே மாதிரி துர்காவோட விஷயத்துல அவ இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிற ஆளும் கிடையாது. ஆவுடைய பணைய போன்லயே சொன்னாரு. மந்திரம் மாந்திரீகம்னு சொல்லி அந்த கௌரி ஊரை ஏமாத்திட்டு திரிறான்னு. இப்ப அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சே. எது எப்படியோ என் குடும்பத்தோட நிம்மதியையும் என் பையனோட வாழ்க்கையையும் சீரழிச்ச அந்த கௌரிய பழி வாங்கணும்னு நினைச்சு இப்ப வாங்கிட்டேன். இன்னைக்கு அவளோட துர்காவுக்கு ஒண்ணு ஆனதும் பதறி போய் கூனி குறுகி குனிஞ்ச தலை நிமிராம போறாளே, அதே மாதிரி தானே அன்னைக்கு ஊர்ல இருக்க எல்லார் முன்னாடியும் நீங்க கூனி குறுகி அவமானப்பட்டீங்க. என் வயிற்றுச்சல் தான் இன்னைக்கு உங்களை இப்படி ஆட்டி படைக்குது. அந்த கௌரியும் அந்த துர்காவும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இங்க பாரு லட்சுமி, நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம். பாப்போம். தலையில் அடிச்சு மண்டையை உடைச்ச துர்காவை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவளை ஏதாவது பண்ணணும். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை ஏதாவது பண்ணணும். சித்ரா, இங்க வா. சார், தேவியை இங்க வர சொல்லு. அவளை கொஞ்சம் விசாரிக்கணும். ஓகே சார். உன் ஐயா கூப்பிடுறாரு, வா. மா, வாமா. தேவி, அந்த துர்காவை நான் சொல்ற மாதிரி செய். இந்த டைம் மிஸ்ஸே ஆகக்கூடாது. சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். நான் போன தடவையே கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவளை தப்பிக்க விட்டேன். ஆனா நீங்க தான் சொதப்பிட்டீங்க. இந்த தடவையாச்சும் நீங்க கரெக்டா பண்ணிடுங்க சார். இந்த பாரு, இப்ப நீ செய்ய போற இந்த காரியத்தினால அந்த துர்கா கதறணும். ஏண்டா இந்த சரவண பெருமாள் கிட்ட நம்ம இவ்வளவு திமிரா பேசணும்னு நினைச்சு நினைச்சு அவ ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவமா இருக்கணும். மறந்துடாத சார். நீங்க நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட ஒரு கொடூரமான சம்பவத்தை இந்த தேவி நடத்தி காட்டுவா, பாருங்க. சித்ரா, வாமா. கௌரிமா, என்ன யோசிக்கிறீங்க? சின்ராசண்ணே, நாம இன்னைக்கு ராத்திரியே நாம டவுனுக்கு கிளம்பிடலாம். என்னாச்சு கௌரிமா? இப்போ எதுக்கு திடீர்னு ஏன் ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க? நாம ஒன்னு ஆசைப்பட்டு இங்க வந்தோம். ஆனா ஆத்தா வேற ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆனா விளையாட்டோட முடிவுல பாதிக்கப்படுறதும் இதுல பலி ஆகுறதும் நானா மட்டும்தான் இருக்கணும். அது துர்காவா இருக்க கூடாது. இங்கேயே உட்கார்ந்து யாராவது நமக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறத விட நாம கிளம்பிடலான்னு. எனக்கு துர்காவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌரிமா. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செஞ்சேன். அப்போல்லாம் என் கையில பணம் இருந்துச்சு. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்ப கொடுத்து உதவுறதுக்குன்னு என் கையில ஒண்ணுமே இல்லம்மா. உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌரிமா. நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நீ எவ்வளவு நல்லது பண்ணிருப்ப. ஆனா அந்த நன்றி கடன் இங்க யாருக்காவது கொஞ்சமாவது இருக்கா? அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிருப்பாங்கம்மா. இந்த உலகத்துல யாருக்குமே நல்ல மனசு இல்ல கௌரிமா. இந்த நேரத்துல நாம யாரையும் குறை சொல்லக்கூடாது சின்ராசன. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஊர்ல எல்லாருக்கும் கடைபிடிக்கிற வழக்கத்தை தான் தர்மகத்தா எனக்கும் பண்ணாரு. அந்த அம்மன் மனசுல என்ன நினைச்சான்னு தெரியல. அதனாலதான் எனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சீட்டு வந்துருச்சு.
எனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சீட்டு வந்ததை நினைச்சு கூட வருத்தம் இல்ல. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் துர்கா தான் குற்றவாளின்னு ஆத்தா இந்த சீட்டு மூலமா காட்டி கொடுத்துட்டான்னு அந்த லட்சுமி அம்மா சொன்னப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சுன்னு. அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் நாம இங்க இருக்க வேண்டாம், நாம இந்த ஊர்ல இருக்க வேணான்னு. நாம இங்க இருந்து கிளம்பி போனாதான் ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. நீ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம முடிவு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ எடுத்த எந்த முடிவும் இது வரைக்கும் தப்பா போனதே இல்லை. நான் உங்க மேல பாரத்தை போட்டு உங்களுக்கு ஒத்தாசையா கிளம்பி வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி நாம அங்க போய் ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா? எங்க அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போன சொத்து 2 தான். ஒண்ணு அவங்களோட நகைங்க, இன்னொன்னு நான் இப்ப தங்கி இருக்க வீடு. என்னோட சித்தி துர்காக்கு தாய் வீட்டு சீதனமா அந்த நகையெல்லாம் போட்டாச்சு. அதனால இப்போதைக்கு என் கையில என்னோட நகை இல்ல. இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொத்து என் வீடு தான். அதனால நான் இப்பவே போய் வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பத்திரத்தை நம்ம யார்கிட்டயாவது அடமானம் வச்சு பணம் வாங்கி என் துர்காவை காப்பாத்தலாம். சத்யா, நீ எப்படிங்க? சத்யா, நீதான் இறந்துட்டியே, அப்புறம் எப்படி இப்படி திரும்ப வந்திருக்க? நீ ஆவியா இல்ல பேயா? சத்யா, சத்யா பயமா இருக்கு சத்யா. சத்யா ப்ளீஸ் சத்யா, போயிடு சத்யா. சத்யா வேணாம். சத்யா, சத்யா என்னது சத்யா? சத்யா என்னங்க நீங்க பால் குடிக்காம தூங்குறீங்களே, இந்தாங்க குடிங்க. நான் இங்க வந்ததே உங்களுக்கு பால் கொடுக்கதாங்க. வேணாம் சத்யா, சத்யா ப்ளீஸ் சத்யா, எனக்கு பாலெல்லாம் வேணாம் சத்யா, வேணாம் சத்யா. சத்யா நீ இன்னும் சாவலியா? சாவலியா? சத்யா வேணாம் சத்யா. ஏய், நான் தான் பால் கொண்டு வந்திருக்கேன், குடின்னு சொல்றேன்ல. என்ன அந்த ஆஷா கூட போய் காஃபி ஷாப்ல காஃபி மட்டும் தான் குடிப்பியா? நான் குடுக்கற இந்த பாலை குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன். வேணாம் சத்யா. சத்யா வேணாம், போயிடு சத்யா. சத்யா நீ இப்படி சொன்னாலா குடிக்க மாட்ட? நீ எப்படி குடிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்யா வேண்டாம் சத்யா. சத்யா சொன்னா கேளு சத்யா. குடி. என்ன அர்ஜுன் பாக்குற? நீ எனக்கு பால் ஊத்தனல, அதான் நான் உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். இந்த பால் குடி. குடி. சத்யா, சத்யா, சத்யா நான் உன்னை கொலை பண்ணல சத்யா. அப்புறம் எதுக்கு என்ன கொலை பண்ண பாக்குற?
சத்யா ப்ளீஸ் சத்யா நான் சொல்றத கேளு சத்யா என்ன விட்டுரு சத்யா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சத்யா நீ போயிரு சத்யா நீ போயிரு உன் கால்ல வேணா விழுகிற சத்யா ப்ளீஸ் சத்யா 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 ப்ளீஸ் சத்யா சத்யா நான் எதுவும் பண்ணல சத்யா 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 என்ன விட்டுரு சத்யா சத்யா நீயும் அந்த ஆஷாவும் பிளான் போட்டு என்ன அந்த இடத்துக்கு வர வச்சு நீங்க பண்ண அசிங்கத்தெல்லாம் என் கண்ணால பார்க்க வச்சு எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல கொடுத்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி 2 பேரும் என்ன கொன்னுட்டீங்கல்ல? என்ன அர்ஜுன், நான் செத்ததும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஓ, நம்மள புடிச்ச இம்சை போயிடுச்சுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா அர்ஜுன்? சத்யா சத்யா நீ பண்ண போய் சத்தியத்தினாலதான் நான் செத்து உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் அர்ஜுன். சத்யா நான் உன் மேல போய் சத்தியெல்லாம் பண்ணல சத்யா. நான் அந்த ஆஷாவை பார்க்க மாட்டேன்னு என் மனசாரதான் சத்தியம் பண்ணேன். அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? அவ எனக்கு போன் மேல போன் பண்ணா சத்யா. நான் போன் கால் எடுக்கல சத்யா. அவ கடைசியா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சா. நான் கன்சீவா இருக்கேன், நீ கிளம்பி வரலன்னா நான் செத்துருவேன்னு மிரட்டினா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்க போனோம் சத்யா. அது எப்படி? நீ அவளை காதலிச்சது மட்டும் இல்லாம அவ வயித்துல குழந்தை வேற கொடுத்திருக்கியா அர்ஜுன்? இல்ல சத்யா. உன்னை இனிமே நான் சும்மா விட போறதில்ல அர்ஜுன். சத்யா சத்யா நான் உன்னை கொலை பண்ணல சத்யா. என்னை விட்டுரு. நான் என்னதான் இருந்தாலும் நான் உன் கழுத்துல தொட்டு தாலி கட்டின புருஷன். அந்த ஒரு காரணத்துக்காவது என்ன மன்னிச்சு விட்டுரு. நான் எந்த தப்பு பண்ணல சத்யா. என்னை விட்டுரு சத்யா. சத்யா சத்யா வேணா சத்யா. செத்து தொலைடா அர்ஜுன். சத்யா செத்து தொலை. சத்யா அர்ஜுன், ஏன்டா கத்துற? என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு கெட்ட கனவு, அவ்வளவுதான். என்னது கெட்ட கனவா? கனவுல யாரா வந்தா? அப்படி என்ன கனவு? ஏய், நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். டேய், கிச்சன் பக்கம் தண்ணி குடிக்கலான்னு வந்தா நீ பாட்டு கத்திட்டு இருக்க. கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எதுக்கு கத்துன? என்ன கனவு? ஐயோ சத்தி, தயவு செஞ்சு விடுங்க சத்தி. அந்த கனவை பத்தி நான் மறுபடியும் பேசினா என் நிம்மதியெல்லாம் போயிடும். தயவு செஞ்சு அந்த கனவை பத்தி மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். சரி சரி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ ஏன் நைட்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளுக்கே வரல? வயிற்றுல ஏதாவது பசி இருந்தா ஒழுங்கா தூக்கம் வராது. தூக்கம் வரலனா இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவு தான் வரும். நான் போய் நீ குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிட்டு தூங்கு. பாலா? ஐயோ சுத்தி, தயவு செஞ்சு ப்ளீஸ் முதல்ல இருந்து பாலா. எனக்கு பாலே வேண்டாம். என் லைஃப்ல இனிமே பாலே குடிக்க மாட்டேன். நீங்க தயவு செஞ்சு போங்க. எனக்கு பசிக்கல, ஒண்ணும் செய்யல. நீங்க தயவு செஞ்சு போங்க. என்னாச்சு உனக்கு? போங்க சித்தி, போங்க. தூங்குடா. சரி சித்தி, போங்க. நில்லு. ஹே, யார கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்த? வீடு ஓபன்ல இருந்தா
திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நீயும் உன்னோட நாயும் உள்ள நுழைஞ்சிருவீங்களா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? வார்த்தைய பார்த்து பேசுங்கம்மா. எங்க கௌரி அம்மாவை பார்த்தா நான் என்ன சொல்றீங்க? எங்க ஊர்ல எங்க கௌரி அம்மாவை எல்லாம் அம்மனோட புள்ளையா தான் பாப்பாங்க. நீங்க என்ன நாய் பேய்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்னோட வாய் நான் திட்டதான் செய்வேன். அவ்வளோ ரோஷம் இருந்தா எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழையிற? நாங்க இங்க ஒரு வேலையா வந்திருக்கோம். எங்களோட வேலை முடிஞ்சதும் இங்க இருந்து நாங்க கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் நானும் என் துர்காவும் இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டோம். இப்போ தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் துர்கா ரூமுக்கு போகணும். போனதும் உடனே திரும்ப வந்துருவேன். துர்கா ரூமுக்கு நீ எதுக்கு போகணும்? அப்படிலாம் உன்னை அனுமதிக்க முடியாது. நீ இங்க வந்தது மட்டும் இங்க வீட்டு பெரியவங்களுக்கு தெரிஞ்சது, அப்புறம் அவங்க மனுஷங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. பரவாயில்ல, அதை நீங்க சொல்ல வேண்டாம். நான் எதுவா இருந்தாலும் பெரியம்மாவை பார்த்து பேசிக்கிறேன். ஹேய், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் நீ உள்ள போய் பெரியம்மாவை பாரு இல்ல சின்னம்மாவை பாரு. அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. எதுக்காக இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்த? துர்கா ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம துர்காவோட ரூமுக்கு போற? ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? நீங்க கேட்கக்கூடிய தேவையில்லாத கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை.